வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பவர் தில்லை மோகன். வள்ளியம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேக நிகழ்வு இந்த காணொளியில் உங்களுக்காக. இதோ மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சியை கண்டுகளிக்க ஆவலோடு உள்ளனர். யாகசாலையினுள் கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து நிகழ்வுகளும், பூஜைகளும், பக்கவாத்தியங்களும், மேளங்களும், மந்திரங்களும் முழங்கப்பட்டு வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இதோ உங்களுக்காக அந்த விமான கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. யாகசாலையிலிருந்து அந்த புனித நீரானது கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. மக்களே, உங்களுக்காக 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வு புண்ணியம் செய்தால் கிட்டும். எல்லா பிரார்த்தனையும் வேண்டிக்கிங்க. ஆராதனை காட்டுகின்றனர். மாலை வந்து கலசத்துக்கு மேலே அங்கே போடுறாங்க பாருங்க. தொட்டு வணங்கிக்கிங்க. அரோகரா அரோகரா என்று மக்கள் வந்து அழகா வந்து முருகனை வந்து அழைக்கிறாங்க. ஆரத்தி காட்டுறாங்க கலசத்துக்கு. கும்பாபிஷேக நிகழ்வு அழகா நடைபெற்றது. பூக்கள் தூவி மக்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். இதோ உங்களுக்காக அந்த கலச நீர் உங்களையும் வந்து இந்த கைபேசியின் வழியே வந்து அந்த கலச நீரானது உங்கள் மேலும் விழட்டும். வேண்டிக்கோங்க. முருகனுடைய அருளால் மணி சத்தமே கேட்குதுங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த புனித நீர் இந்த கைபேசியின் வழியே உங்களையும் வந்து அடையட்டும். அழகாக வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் இந்த தீர்த்த நீர் வந்து பட்டு மேலிருந்து கனிகள், பூக்கள், அந்த புனித நீர் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து யாகசாலைக்குள் சென்று அனைவரும் அந்த யாகம் நடத்திய அந்த வேள்வியில் இருந்து அந்த திருநீரை நெற்றியில் பூசிக்கொள்வதற்காக பக்தர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். அன்னதானம் சென்று கொண்டிருக்கின்றனர். இதோ யாகசாலையினுள்ளே தொட்டு வணங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.